நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் ஜோதிடருடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வராகி. குரு வக்ர நிவர்த்தி. குரு பகவான் கார்த்திகை மாதத்திலிருந்து, அதாவது போன நவம்பர் மாதத்திலிருந்து இது நாள் வரையிலும், நவம்பர் 15 டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 4 மாத காலம் குரு பகவான் வக்ரகதியில் இருந்தார். இப்போ நிறைய அன்பர்கள், சாமி நீங்கள் பதிவு போடுறீங்க, இந்த ராசிக்கு மிதுனத்துக்கு நல்லா இருக்குது, கடகத்துக்கு நல்லா இருக்குது, ரிஷபம்லாம் பாடுபடுறோம் ஆனால் ரிஷபத்துக்கு நல்லா இருக்குங்கிறீங்க, மீனத்துக்கு நல்லா இருக்குங்கிறீங்க. இப்படி ஒரு ராசிக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நல்லா இருக்குங்கிறீங்க, ஆனால் எனக்கு ஏன் நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய டவுட்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம் சனி பகவான் வக்ரம், அதே போல் இந்த குரு பகவான் வக்ரம். அப்போ கிரகங்கள் வக்ரகதியில் இருந்தால், வக்ரகதினா என்னங்க, நார்மலாக ஒரு பொசிஷனில் இல்லாமல் இருக்கிறது, இயல்பாக வீட்டில் இருக்கிறத விட டென்ஷனாக இருக்கிறது எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான். ஸோ கிரகங்கள் வக்ரகதியில் இருந்த காரணத்தினாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுப பலனை அல்ல ஒரு சப்போர்ட்டை பிளானட்டால் செய்ய முடியாமல் இருந்தது. அதிலும் ரொம்ப முக்கியமான கிரகம் இந்த குரு பகவான். அதிலும் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளானட் எதுனா சுப கிரகம் குரு பகவான். அவர் வக்ரகதியில் இருந்ததுனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தள்ளி போயிருக்கலாம். இன்றைக்கி நடந்துடும், நாளைக்கு நடந்துடும், இல்லை இன்றைக்கி நல்லது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்து தள்ளி போயிருக்குமே. ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் இந்த குரு பகவான் வக்ரம். அன்பு பக்தர்களே, இப்போது இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினால் உங்கள் எல்லாருக்குமே நினச்ச விஷயங்கள் எல்லாம், எனக்கு இதுவரை நடக்கவே இல்லை அப்படிங்கிற சப்ஜெக்ட்லாம் கூட அடுத்தடுத்து நல்லது நடக்க போகுது. ஸோ இதை முழு டீட்டெயிலாக ஃபுல்லாக ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள். மீனராசி அன்பர்களே, நல்ல நேரம், அற்புதமான கால நேரம். மீனராசிக்கு ஜென்ம சனி நடக்குது. மீனராசிக்கு ஜென்ம சனி நடக்குது. சனி பயிற்சி வந்துடுது. சனி பகவான் கம்ப்ளீட்டாக திருக்கணிதம், வாக்கியம், நீங்கள் எதை எடுத்து பார்த்தாலும் இப்போ சனி மீனத்தில் தான். போன வருஷம்லாம் சொல்லிட்டு ஒரு உதாரணமாக நம்ம சொல்லலாம், ஒரு மனசை நப்பாசைக்கு சொல்லலாம். இன்னும் வாக்கியப்படி வரல அப்படின்னு நம்ம ஒரு நப்பாசைக்கு ஆசைக்கு சொல்லிக்கலாம். ஆனால் இன்றைக்கி அப்படிலாம் பேச முடியாது. மீனராசி என்பர்கள் அந்த மாதிரிலாம் சமாளிச்சுலாம் பேச முடியாது, பதில் சொல்லியே ஆகணும். ஜென்ம சனி நடக்குது. எல்லா இடத்திலும் மீனராசி என்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக ரிட்டையர்ட் பர்சனாக இருக்கக்கூடியவங்க, ஏஜ்டு பர்சனாக இருக்கக்கூடியவங்க, அரசியல் நண்பர்கள், அரசியல் தலைவர்கள்லாம் பொது இடத்துல பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக பேசணும். ஏன் உங்கள் கழகத்திலேயே கூட, உங்கள் கட்சியிலேயே கூட நீங்கள் பேசும்போது ரொம்ப எச்சரிக்கை. எதிரிகள், மறைமுகமான எதிரிகள் இருப்பாங்க, கூடவே இருப்பாங்க, ஆனால் மறைமுகமான எதிரிகளாக இருப்பாங்க. உங்களை எப்போ காலி பண்ணுறதுன்னு பார்ப்பாங்க. அப்போ மீன ராசி என்பதை எதிரிகள் அதிகரிக்கக்கூடிய காலம், அதை விட கலகம் பிறக்கக்கூடிய காலம். இந்த ஜென்ம சனி வந்ததுனால அது கலகம்தான். உங்களை பற்றி ஏதானு ஒரு அவதூறு, தவறான செய்திகள், இதெல்லாம் பேசக்கூடிய காலம். அப்போ பாருங்கள், மீன ராசி என்பர்களை இந்த நிலைமை மாற வேண்டுமெனில் உங்கள் ராசிநாதன் ஃபஸ்ட்டு நல்ல நிலைமையில் இருக்கணும். சரிங்கப்பா, சரியா, இவ்வளோ கஷ்டப்பட்டோம் சாமி, நாங்கள் எல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஓகேவா, எதிரிங்க இருக்காங்க, எதுவும் நல்லா இல்லை, கடன் இருக்குது, கடன் சுமைகள் இருக்குது, கடன் பிரச்சனைகள் இருக்குது, வம்பு வழக்குகள் இருக்குது, ஜெயில் யோகம் இருக்குது, சிறை தண்டனைகள் இருக்குது, என்கொயரி இருக்குது, செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் இருக்குது, தப்பே பண்ணல, இருந்தாலும் நான் தான் பழி போட்டுட்டாங்க, வேலை போயிடுச்சு, பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எல்லாம் ஓகே தான் சாமி. இப்போது எங்களுக்கு நல்லது நடக்குமா? இந்த குரு வக்ர நிவர்த்தியால் எங்களுக்கு ஏதாவது நடக்குமா?
நிச்சயமாக மீன ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு முதல் கேந்திரம் 4ஆம் இடம். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிநாதன். குறிப்பாக உங்கள் ராசிநாதன் அவர் 4ஆம் இடம் 5ஆம் இடம் கூட தூக்கி ஓரமாக வைங்க. பாவமும் வேணாம், 4ஆம் பாவமும் வேணாம், இடமும் வேணாம், எதுவுமே வேணாங்க. உங்கள் ராசிநாதன் இது நாள் வரையில் ஒரு தூணில் போட்டு செயல்பட முடியாமல் கயிறு வச்சு கட்டி வச்சுருந்தாங்கப்பா. இன்னைக்கு அவங்கள அந்த கட்டெல்லாம் அவுத்து விட்டு கையெடுத்து கும்பிட்டு நீங்கள் போயிட்டு வாங்க சாமி அப்படின்னு அனுப்புகிறாங்க. ஒரு சேர் போட்டு உட்கார வைக்கிறாங்க. அப்போ மீனராசி என்பர்களே, மற்ற கிரகங்கள் எது எப்படி போனாலும் சரிதான். இந்த குரு வக்ர நிவர்த்தி என்பது மற்ற ராசிக்கெல்லாம் விஷயம் வேற. மற்ற 11 ராசிக்கும் அந்த குரு யாரோ ஒருத்தர். ஆனால் மீன ராசி ஆகிய உங்களுக்கு உங்கள் ராசிநாதன். அப்போ மீன ராசிக்கு ராசிநாதன் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைவது மீனராசிக்குத்தான் சிறப்பு. ஏங்க, உங்கள் வீட்டுக்காரு உங்கள் அப்பா சுகமடைஞ்சு எழுந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாருன்னா உங்கள் குடும்பத்துக்கு தான் நல்லது. உங்கள் வீட்டுக்கு தான் முதல் நன்மை. அப்புறம்தான் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு, மளிகை கடைக்காரனுக்கு, காய்கறி கடைக்காரனுக்கெல்லாம் அப்புறம்தான் நன்மை. அதை போல் யதார்த்தமாக ப்ராக்டிக்கலாக புரியணுங்கிறதுக்காக சொன்னேன். வேர்ல்டு வைடு உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான். நீங்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், மிடில் ஏஜாக இருக்கலாம், மாணவ செல்வங்களாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், ஆடிட்டராக இருக்கலாம், டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம், மருத்துவர்களாக இருக்கலாம், மருத்துவ பணியாளர்களாக இருக்கலாம், நர்ஸு, அது மாதிரிலாம் நிறைய ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, எஜுகேஷன் செக்டர்ஸு, ஸ்கூலு காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ப்ரொஃபஸர்ஸு, டீனு, அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், இப்படி நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். உள்நாட்டில் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, மாணவ மாணவிகள், எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, நீட் எக்ஸாமு அல்லது ஜேஇ எக்ஸாமு, அந்த மாதிரிலாம் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க. அப்போ நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். மீனராசி என்பர்களே, இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி உங்களுக்கு நன்மை. நல்லது நடக்க போகுது சாமி, ஏன் கவலைப்படுறீங்க? அப்போ இந்த நன்மை உங்களுக்கு வேண்டுமா? நான் உண்மையிலேயே நான் கஷ்டப்படுறேன் சாமி, எனக்கு கொஞ்சம் சரி பண்ணுங்கண்ணா. அப்போ ஒரு முறை உங்கள் ஜாதகம் பார்ப்பது சிறப்பு, ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கிறது சிறப்பு. அப்போ மீனராசி அன்பர்களே, இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி மீனராசிக்குத்தான் அதிக நன்மை நடக்குது. நல்ல நேரம் பிறந்திருக்குது. இன்னொரு 3 மாதம் சூப்பராக இருக்குது. இந்த 3 மாதத்துக்குள்ளே உங்கள் எல்லா கஷ்டத்தையும் ஒரு நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு இமீடியட்டாக நீங்கள் நிறைய முயற்சி எடுக்கணும். நல்ல நேரம் வந்திருக்கு. இப்போ நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், வெற்றி உங்களுடையது. அப்போ இதுக்கு என்ன செய்யணும்? இது எல்லாத்துக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம். உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் இன்னும் கூட ஒரு அக்யூரேட்டாக உங்கள் எல்லா கேள்விகளுக்கும், என்ன கேள்வியாக இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். மீனராசி அன்பர்களே.